கவனிங்க. radius of curvature when the curve is given in polar coordinates r, theta இருக்கும்போது, அதாவது கொஸ்டின்ஸில் given curve equations in terms of r, theta இருந்ததுன்னா அப்போ radius of curvature எப்படி இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, சொன்னது புரிஞ்சுங்களா? கொஸ்டின்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் r, theta இருந்தால் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ r, theta இருக்கிறதுக்கு நம்ம ரோ கண்டுபிடிக்கிற ஃபார்மேட் பாருங்கள். இதுக்கு முன்னாடி x, y இருந்துச்சுன்னா கார்டீசியன் கோஆர்டினேட்டாக இருக்கும் போது நம்ம ரோ கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ வந்து உங்களுக்கு r, theta இருக்கும் போது போலார் கோஆர்டினேட் ஃபார்மேஷனில் இருக்கும் போது ரோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா பாருங்கள். ரோ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் dr by dθ ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2r dr by dθ the whole square minus r into d square r divided by dθ ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா ரோ வென் the given curve is r, theta இருக்கும்போது radius of curvature இந்த ஃபார்மேட்டில் பார்க்கணும். அப்போ இதில் நமக்கு என்னென்ன வேணும்? கொஸ்டின்ஸில் r in terms of theta கொடுத்துருவாங்க. அப்புறம் இதிலிருந்து dr by dθ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அப்புறம் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் d ஸ்கொயர் r டிவைடட் பை dθ ஸ்கொயர். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும், இந்த ஃபார்முலாவில் ரிப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ கொஸ்டின்ஸ் r ஈக்குவல் இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவாக இருக்கும். அதிலிருந்து dr by dθ அப்புறம் d ஸ்கொயர் r by dθ ஸ்கொயர் கண்டுபிடிச்சா போதும். அதுதான் உங்களோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரோவில் அந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ண போதும் உங்களுக்கு ரோ கிடச்சிரும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கிடச்சிரும். சரி, ஓகே, ரைட். இப்போ இதுக்கு உங்களோட ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பாருங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். 1 மைனஸ் காஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை 2. அப்போ 1 மைனஸ் காஸ் டூ எக்ஸ் என்ன இருக்கும்? 2 சைன் ஸ்கொயர் எக்ஸு. அப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டா என்ன இருக்கும்? இந்த இடத்துல 2x இருக்குது, இங்கே தீட்டா மட்டும் இருக்குது. அப்போ இங்கே 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்திருக்கு. அப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டாவாக இருந்தால் இங்கே 2 சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, நம்ம ப்ராப்ளத்தில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நான் வச்சுக்கோங்க, 1 மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2ன்றதை நான் வச்சுக்கோங்க ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்புறம் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் எவ்வளவு? 1 ப்ளஸ் டான் ஸ்கொயர் எக்ஸ் என்னது? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் டான் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் என்ன இருக்கும்? 1. இந்த ஃபார்முலாவை நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி, இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 1 பாருங்கள். ப்ராப்ளம் 1ல் ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கார்டியாய்டோட ஃபார்முலா பாருங்கள். ஆர் ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்குது. இது போலார் கோஆர்டினேட்டில் இருக்குது, அதாவது r, thetaவில் இருக்குது கர்வு. இப்போ இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம ரோ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ரோவோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இப்போ ரோ வேணும்னா உங்களுக்கு r வேணும், அப்புறம் r கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் dr by dθ வேணும், அப்புறம் d ஸ்கொயர் r by dθ ஸ்கொயர் வேணும். அப்புறம் அந்த ரோவோட ஃபார்முலாவில் நியூமரேட்டர் டேர்ம்ஸ் டினாமினேட்டர் டேர்ம்ஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ரைட். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஆர்சி கூட என்ன கொடுத்துருக்காங்க? a இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ இந்த ரைட் சைடில் இருக்கிற ஏவை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆர் பை ஏ ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2ன்னு எழுதிடலாமா? இப்போ போனதில் தான் ஃபார்முலா பார்த்தோம்ல, இங்கே பாருங்கள் ஃபார்முலாவை. என்ன ஃபார்முலா இருக்கும்? 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதில் என்ன செஞ்சுக்கலாம்? 2 சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2. ஓகேங்களா, இந்த த்ரூ அவுட் அந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக 1 மைனஸ் காஸ் தீட்டா வர இடத்துல ஃபுல்லாக 2 சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபார்முலாஸில் என்ன வரும்னு சொல்லுங்கள். அப்போ இந்த ஃபார்முலாவில் 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதில் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கலாம். அந்த ஏவை லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிட்டா r பை ஏன்னு உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ரைட். இப்போ இதில் இருந்து சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 பார்த்தா என்னவாக இருக்கும்னு பாருங்கள். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 என்னவாக இருக்கும்? r டிவைடட் பை 2aன்னு சொல்லிடலாம். ஓகே, இது சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2 r பை 2a. அப்போ சைன் தீட்டா டிவைடட் பை 2 என்ன இருக்கும்? √r டிவைடட் பை √2 இன்ட்டு √aன்னு இருக்கும். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம்ஸை சொல்யூஷன்ஸ் முடியும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் போட்டிருக்கேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி கன்சிடர் அஸ் ஈக்குவேஷன் 2ன்னு கூட எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. கடைசி ஆன்சரில் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ ஆர்சி கூட என்னது? a இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ dr பை dθ என்ன இருக்கும்? இந்த ஆரை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். அப்போ a இன்ட்டு சைன் தீட்டான்னு கிடச்சிரும். அப்போ 1 செகண்ட் இந்த dr பை dθவை திரும்ப தீட்டா வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? d ஸ்கொயர் r பை dθ ஸ்கொயர் கிடைக்கும். அதுதான் a இன்ட்டு காஸ் தீட்டா. ஓகேங்களா, இப்போ
உங்கள் ரோ ஃபார்முலா இருக்குல்ல பாருங்கள், இதான ரோ ஃபார்முலா. இந்த ரோ ஃபார்முலாவில் நியூமரேட்டர் டேர்ம் இருக்குது, டினாமினேட்டர் டேர்ம் இருக்குது. இப்போ நியூமரேட்டர் மட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. ரோமினேட்டர் என்னது? r² + dr/dθ² ஹோல் பவர் 3/2. அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்போ நமக்கு இங்கே வேண்டியது என்னது? r² + dr/dθ² ஹோல் பவர் 3/2. இது நியூமரேட்டர் ரோவில் வரக்கூடிய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோவில் வரக்கூடிய நியூமரேட்டர் டேர்ம்ஸ். ஓகே, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு r² என்னது? r என்னது? a இன்ட்டு r = என்ன கொடுத்துருக்காங்க? a இன்ட்டு 1 - cos θ. அப்போ r² என்ன இருக்கும்? a² இன்ட்டு 1 - cos θ² ப்ளஸ் dr/dθ என்னது? a sin θ. அப்போ ஹோல் ஸ்கொயர்ன்றப்போ a² sin θ ஹோல் பவர் 3/2 போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த த்ரூஅவுட்டாக இந்த டேர்மில் இங்கேயும் a² இருக்குது, இங்கேயும் a² இருக்குது. அப்போ a² காமன் எடுத்துடலாமா? அப்போ a² காமன் எடுத்துட்டா அதுக்கு மேலே பவர் எவ்வளோ இருக்குது? 3/2. அப்போ 2 கேன்சல் ஆகிட்டு a³ மட்டும் வருமா? அதனால தான் இங்கே a³ எழுதியிருப்பாங்க. அப்போ a³ இன்ட்டு இப்போ 1 - cos θ² எப்படி எலாபரேட் பண்ணலாம்? a - b² ஃபார்முலா மாதிரி எலாபரேட் பண்ணிடலாமா? அப்போ எலாபரேட் பண்ணிட்டா 1 - cos 2θ ப்ளஸ் cos² θன்னு வந்துடும். ஓகே, ப்ளஸ் இதில் தான் a டேர்ம்ஸ் எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் sin² θ ஹோல் பவர் 3/2. cos² + sin² எவ்வளவு? 1. 1 + 1 எவ்வளவு? 2. அப்போ இங்கேயும் 2 வரும், இங்கேயும் 2 இருக்குது. 2 காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்படி 2 காமனாக வெளியில் எடுக்கும்போது பவர் 3/2. அப்போ 2 பவர் 3/2 a³ ரிமைனிங் என்னவாக இருக்கும்? 1 - cos θ ஹோல் பவர் 3/2. இப்போ 2 பவர் 3/2 a³ அப்படி வச்சுக்கோங்க. 1 - cos θ பதில் தான் நம்ம ஃபார்முலா திரும்ப என்ன ஃபார்முலா? 2 sin² θ/2. ஓகேங்களா. அப்போ 1 - cos θ பதில் 2 sin² θ/2. அதோட பவர் எவ்வளவு? 3/2 ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 2லேருந்து இந்த பவர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி வெளியில் எடுத்துட்டோம்னா 2 பவர் 3/2ன்னு வெளியில் வரும். அப்போ 2 பவர் 3/2 அதாவது 2 பவர் 3/2 இன்ட்டு 2 பவர் 3/2 ஈக்குவல் டு எவ்வளவு? 8. ஓகேங்களா. அதனால தான் இங்கே 8ன்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் a³ இருக்குது. ஓகே, sin² பவர் 3/2ன்றப்போ 2 கேன்சல் ஆகிட்டு sin³ θ/2ன்னு கிடச்சிரும். அப்போ ரோவில் வரக்கூடிய நியூமரேட்டரோட வேல்யூஸ் என்னது? 8 a³ sin³ θ/2. பாருங்கள், அப்போ இந்த ப்ராப்ளம் 1ல் இப்போ அப் டு நியூமரேட்டர் ஆஃப் ரோ வரையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டினாமினேட்டர் டேர்ம் போகலாம். பாருங்கள், டினாமினேட்டரில் உங்களுக்கு என்ன வேணும்? r² + 2 × r 2 × dr/dθ² minus r × d²r/dθ² வேணுமா? ஓகே, ரைட். நவ் இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் டேர்ம்ஸ் எழுதியாச்சா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு r² என்னது? a² 1 - cos θ² 2 இருக்குங்களா? 2 போட்டாச்சு. dr/dθ² என்னது? a² sin² θ மைனஸ் r என்னது? மைனஸ் rன்றப்போ a × 1 - cos θ அண்டு d²r/dθ² என்னது? a × cos θ. therefore மைனஸ் a² cos θ 1 - cos θன்னு போட்டிருப்பாங்க. ஓகே, நத்திங் பட் ஜஸ்ட் r dr/dθ d²r/dθ dθ² அண்ட் r இதோட வேல்யூஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதிலேருந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட் லைனில் மொத்த டேர்மில் என்ன இருக்குது? a² இருக்கா? a² காமனாக வெளியில் எடுத்துருங்க. இப்போ இந்த 1 - cos θ² இருக்குல்ல, இந்த 1 - cos θ² அது என்ன செய்றீங்கன்னா a - b² ஃபார்மேட் மாதிரி எலாபரேட் பண்ணால் 1 - 2 cos θ ப்ளஸ் cos² θன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 2 sin² θவை அப்படி கீப்பப் பண்ணிக்கோங்க. a தான் வெளியில் எடுத்துகிறோம்ல. ஓகே, இப்போ மைனஸ் cos θவால் இந்த ரெண்டு டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -cos θ ப்ளஸ் cos² θன்னு வந்துடும். இப்போ இந்த லைனில் பாருங்கள், இந்த லைனில் cos² ப்ளஸ் cos², அப்போ 2 cos² ப்ளஸ் 2 sin² ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போ 2 + 1 3ன்னு எழுதியாச்சு. ஓகேங்களா. இப்போ இங்கே -2 cos θ, இங்கே -cos θ, அப்போ -3 cos θ. அப்போ 3 - 3 cos θன்னு உங்களுக்கு கிடச்சிருக்குங்களா. இப்போ இதுலேருந்து என்ன செய்யலாம்? 3 வெளியில் எடுத்துடலாமா? அப்போ 3a² 1 - cos θ. நமக்கு தான் தெரியும் 1 - cos θ ஃபார்முலா என்னது? 2 sin² θ/2. அப்போ 2 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்தா ஃபைனலாக 6a²
sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2ன்னு கிடச்சிருச்சு. இது ரோவோட டினாமினேட்டர் டேர்ம்ஸ். ஓகேங்களா? அப்போ ரோவோட நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதான ரோவோட ஃபார்முலா இன் போலார் கோஆர்டினேட் r, θல r ஸ்கொயர் ப்ளஸ் dr பை dt த ஹோல் ஸ்கொயர் பவர் 3/2 r ஸ்கொயர் ப்ளஸ் 2 into dr by dt the whole square minus r into d square r by dt square. நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். நியூமரேட்டர் என்னது 8a cube sin cube theta divided by 2. டினாமினேட்டர் என்னது 6a square sin square theta divided by 2. இப்போ தான் கண்டுபிடிச்சோம்ல, இந்த இடத்துல டினாமினேட்டர் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக 4a divided by 3 sin theta divided by 2ன்னு கிடச்சிருச்சு. ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம் ஆரம்பிக்கும்போது சொன்னேன். ப்ராப்ளம் ஆரம்பிக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இங்கே பாருங்கள், இந்த இங்கே பாக்ஸ் போட்டிருக்கோமா, sin theta divided by 2 அப்படி எழுதிக்கலாம், √r divided by √2 into √aன்னு எழுதலாம். அப்போ இங்கே இந்த sin theta divided by 2க்கு பதில் என்ன செஞ்சிடலாம், √r divided by √2 into √aன்னு போடலாம். போட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 2/3 into √2ar ரோ. இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார் தட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு r = a into 1 minus cos theta. இந்த ப்ராப்ளத்துக்கு ரோ என்னது, இந்த ப்ராப்ளத்துக்கு ரோ என்னது 2/3 into √2ar. நெக்ஸ்ட்டு இன்னொரு இதில் வந்து நம்ம ரோ ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவோம். அப்போ இதே கொஸ்டின்ஸுக்கு வேறு ஒரு ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணாலும் இதே தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வரும். அந்த ப்ராப்ளத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராப்ளத்தை மட்டும் நான் வச்சுக்கோங்க. r = a into 1 minus cos theta இருக்கும்போது ரோ என்ன வந்திருக்கு, 2/3 into √2ar. இதே ஆன்சர் அந்த ப்ராப்ளத்துக்கு வரும். ஓகே, ரைட். பாருங்கள், அப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன செஞ்சு வச்சுருக்காங்க, போலார் கோஆர்டினேட்டில் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும். அது வேணும்னா dr by dt d square r by dt square வேணும். அப்புறம் நியூமரேட்டர் ஃபார்முலா r ஸ்கொயர் ப்ளஸ் dr by dt த ஹோல் ஸ்கொயர் பவர் 3/2 போடணும். அதை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் ஃபார்முலா வேணும். r ஸ்கொயர் 2r dt ஹோல் ஸ்கொயர் மைனஸ் r into d ஸ்கொயர் r by dt ஸ்கொயர் வேணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரோ ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக 2/3 into √2arன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ப்ராப்ளம் 2 பாருங்கள். ஸோ தட் radius of curvature of the curve r power n equal to a power n into cos n theta. ஆக்சுவலாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இது கர்வு r power n into equal to a power n into cos n thetaன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தீங்களா, அதை என்னென்னு ப்ரூவ் பண்ணணுமா, இதுதான் ரோ ஈக்குவல்ட்டுன்னு வந்து இது ஆன்சரை ப்ரூவ் பண்ணணும். a power n into r power minus n+1 divided by n+1ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ கிவன் r power n என்னது, a power n cos n theta, ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. இதிலேருந்து cos n theta சொல்கிறதா இருந்தால் r power n divided by a power n எழுதலாம். அப்போ 1/cos n theta என்னவாக இருக்கும், நத்திங் பட் a power n divided by r power n. இதை நோட் பண்ணிச்சுக்கோங்க. இந்த டேர்ம்ஸை கடைசி சொல்யூஷன்ஸில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ cos n theta = r power n divided by a power n. அப்போ 1/cos n theta என்னது, a power n divided by r power n. இதை நம்ம சொல்யூஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட். டேக்கிங் லாகரிதம் ஆன் போத் சைட்ஸ். இந்த ஈக்குவேஷன்ஸில் லாக் அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு சைடும். அப்போ அப்ளை பண்ண என்ன மாறிடுது, இங்கே லாக் r power n, அது எப்படி எழுதிக்கலாம், n into log r. இப்போ ரைட் சைடில் லாக் அப்ளை பண்ண என்னவா இருக்கும், ரெண்டு டேர்ம் இருக்கா. அப்போ லாக் a ப்ளஸ் லாக் பின்னு எழுதிக்கலாமா, ரெண்டு டேர்ம் மல்டிப்ளேஷனில் இருந்ததுன்னா லாக் ab எப்படி எழுதுவீங்க, லாக் a ப்ளஸ் லாக் b. அந்த ஃபார்மேட்டில் எழுதுனா ஃபஸ்ட்டு டேர்ம் லாக் a power n வரும். அப்போ n into log n எழுதலாம். செகண்ட் டேர்மில் லாக் cos n theta. ஜஸ்ட்டு லாகரிதமை இந்த ஈக்குவேஷன்ஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி கிடைக்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா வச்சு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் n/r dr by dθன்னு லெஃப்ட் சைடில் வந்துடும். ரைட் சைடில் இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஏன்னா இதெல்லாம் தீட்டா கிடையாது, இதில் 0. அப்போ இந்த டேர்மில் தீட்டா இருக்குது. டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் -n into sin n theta divided by cos n thetaன்னு கிடைக்கும். நமக்கு வேண்டியது dr by dθ. அப்போ which is equal to -r tan n theta. ஓகே, இப்போ dr by dθ கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், d square r by dθ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ which is equal to, இப்போ uv மெத்தடில் இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கா. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் uv என்னது, u dash v minus u into v dash
ஓகேங்களா. யூவி இஸ் ஈக்குவல் டு என்னது, யூ டேஷ் வி ஐ திங்க் ப்ளஸ் சாரி ஓகே யூவி இஸ் ஈக்குவல் டு யூ டேஷ் வி ப்ளஸ் யூவி டேஷ். ஓகேங்களா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்க. அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி இஸ் ஈக்குவல் டு யூ டேஷ் வி ப்ளஸ் யூவி டேஷ். ஓகே ரைட். அப்போ மைனஸ் இருக்குது, மைனஸை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. மைனஸ் இருக்குது, மைனஸ் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ஆரை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். tan n தீட்டாவை அப்படியே கீப் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் டிஆர் பை டி தீட்டா tan n தீட்டா. ஓகே, இப்போ மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஆர் அப்படியே கீப் பண்ணுங்கள். ஆர் போட்டாச்சு. tan n தீட்டா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண என்ன இருக்கும், n இன்ட்டு சீக்கண்ட் n ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். ஓகேங்களா. அப்போ இப்போ மொத்த டேம் என்ன மாறிடுச்சு, மொத்த டேம் மைனஸ் டிஆர் பை டி தீட்டா tan n தீட்டா. இந்த இடத்துல ஈக்குவல் இருக்கிற மாதிரி தெரியுது, அது ஈக்குவல் கிடையாது. ஓகேங்களா. அது ஃபுல் டைம் என்னது மைனஸ். ஓகே, இந்த டேம் மைனஸ், மொத்தம் என்னது மைனஸ். இந்த டேம் ஆக்சுவலாக மைனஸ். இப்போ தான் கரெக்டான டேர்ம்ஸ். கொஞ்சம் கரெக்டாக எழுதுங்க. மைனஸ் டிஆர் பை டி தீட்டா tan n தீட்டா மைனஸ் என்ஆர் சீக்கண்ட் ஸ்கொயர் n தீட்டான்னு இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை ரெடியூசஸ் பண்ணால் ஆர் இன்ட்டு டேன் ஸ்கொயர் n தீட்டா. ஏன்னா டிஆர் பை டி தீட்டா என்னது மைனஸ் ஆர் tan n தீட்டா, அதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ஆர் இன்ட்டு டேன் ஸ்கொயர் n தீட்டா மைனஸ் என்ஆர் இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் n தீட்டான்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அப்போ இதுதான் டி ஸ்கொயர் ஆர் பை டி தீட்டா ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே இதான் ரோவோட ஃபார்முலா. ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டிஆர் பை டி தீட்டா ஹோல் ஸ்கொயர் 3/2 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டிஆர் பை டி தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஆர் பை டி தீட்டா ஸ்கொயர்னு இருக்குது. இது ரோவோட ஃபார்முலா. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ஆர் டிஆர் பை டி தீட்டா அப்புறம் டி ஸ்கொயர் ஆர் பை டி தீட்டா ஸ்கொயர் இதெல்லாம் எடுத்து இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த டேர்ம்ஸை எடுத்து இந்த ரோ ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன டேர்ம் கிடச்சிருக்குன்னா பாருங்கள். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் tan ஸ்கொயர் n தீட்டா ஹோல் பவர் 3/2 அப்புறம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2r ஸ்கொயர் tan ஸ்கொயர் n தீட்டா மைனஸ் ஆர் ஸ்கொயர் tan ஸ்கொயர் n தீட்டா ப்ளஸ் n ஆர் ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் n தீட்டான்னு கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதிலிருந்து ஆர் ஸ்கொயரை காமன் எடுத்துடலாம். ஆர் ஸ்கொயரை காமன் எடுக்கும்போது பவர் எவ்வளோ இருக்குது, 3/2. அப்போ என்ன வரும், 2 கேன்சல் ஆகிட்டு ஆர் கியூப்னு வருமா, அதனால தான் இங்கே ஆர் கியூப். நெக்ஸ்ட்டு அப்போ ஆர் ஸ்கொயர் காமனத்தில் மீது என்னது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் என்னது சீக்கண்ட் ஸ்கொயர். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர்னு கிடைக்கும். மேலே பவர் எவ்வளோ இருக்குது 3/2. அப்போ 2 கேன்சல் ஆகிட்டு என்ன வரும் சீக்கண்ட் கியூப். அதுதான் இங்கே சீக்கண்ட் கியூப்னு எழுதியிருப்பாங்க. அப்போ ஆர் கியூப் சீக்கண்ட் கியூப் n தீட்டா. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் பாருங்கள். இப்போ டினாமினேட்டரில் இந்த டேர்ம்ஸ் பாருங்கள். 2r ஸ்கொயர் tan ஸ்கொயர் n தீட்டா மைனஸ் ஆர் ஸ்கொயர் tan ஸ்கொயர் n தீட்டா. அப்போ செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா ஆர் ஸ்கொயர் tan ஸ்கொயர் n தீட்டான்னு வருமா. இங்கே வெளியில் என்ன இருக்குது ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஆர் ஸ்கொயர் காமன் எடுத்துகிட்டு என்ன இருக்கும் மீதம் ஆர் ஸ்கொயர் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் n தீட்டான்னு வந்துடும். ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் என்னது n ஸ்கொயர் n இன்ட்டு ஆர் ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் n தீட்டான்னு கிடச்சிரும். ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் என்னது சீக்கண்ட் ஸ்கொயர். அப்போ ஆர் ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் ப்ளஸ் n இன்ட்டு ஆர் ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ காமன் என்ன எடுத்துடலாம், காமன் எடுக்கிறதா இருந்தால் ஆர் ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் எடுத்துடலாமா. அப்போ மீது என்ன இருக்கும் n ப்ளஸ் 1ன்னு வரும். இந்த ஈக்குவேஷன்ஸில் இருந்து சொன்னது புரிஞ்சுங்களா. என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே உள்ள 1 ப்ளஸ் tan ஸ்கொயருக்கு பதிலாக சீக்கண்ட் ஸ்கொயர் போட்டாச்சு. அப்போ ஆர் ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் ப்ளஸ் n இன்ட்டு ஆர் ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர்னு வரும். இப்போ இதிலேருந்து n ஸ்கொயர் இது ஆர் ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா ரிமைனிங் உள்ளது என்ன இருக்கும் n ப்ளஸ் 1ன்னு வரும். அப்போ டினாமினேட்டரில் எப்படி மாறிடும், இந்த டேர்ம்ஸில் இருந்து டினாமினேட்டர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். n ப்ளஸ் 1 ஆர் ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் n தீட்டான்னு வந்துருச்சுங்களா. ஓகே ரைட்டு. மேலே என்ன இருக்குது, மேலே சீக்கண்ட் கியூப் கீழே சீக்கண்ட் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மேலே சீக்கண்ட் வரும். சீக்கண்ட் எப்படி எழுதிக்கலாம் 1/cos எழுதலாமா. அதனால தான் இங்கே டினாமினேட்டரில் 1/cos n தீட்டான்னு எழுதியிருப்பாங்க. ஓகே, இங்கே ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் கியூப் கேன்சல் பண்ணிட்டா ஆர்னு வந்துடும். அப்போ r/n ப்ளஸ் 1 cos n தீட்டான்னு கிடச்சிருச்சு. ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் cos n தீட்டா எப்படி எழுதிக்கலாம் a/n டிவைடட் பை r/n எழுதலாம். அப்போ cos n தீட்டாவுக்கு பதில் என்ன செய்றீங்க a/n டிவைடட் பை r/n. ஏன்னா கொஸ்டின்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அதை வச்சு எழுதியிருக்கோம்.
ஏன்னா கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஆர் பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் என் காஸ் என் டீட்டா. அப்போ 1/cos n theta என்ன இருக்கும், a பவர் n டிவைடட் பை r பவர் n. அதை தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ரீப்ளேஸ் பண்ணனால உங்களுக்கு r இன்ட்டு a பவர் n டிவைடட் பை n + 1 இன்ட்டு r பவர் n கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த r பவரை மேலே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டிங்கன்னா ரோவோட ஆன்சர் என்ன இருக்குது, ரோஸ் ஈக்குவல் டு a பவர் n r பவர் மைனஸ் n + 1 டிவைடட் பை n + 1 கிடச்சிருச்சு. ஓகே ரைட். இப்போ என்னன்றது ஜென்ரல் கேஸு. இப்போ சொல்யூஷன்ஸ் முடிச்சு. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு இதுதான் சொல்யூஷன்ஸ். அதுதான் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. சொல்யூஷன்ஸ் முடிச்சாச்சு பாருங்கள். கொஸ்டின்ஸில் இதான ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, ரோன்ட்டு. ஓகே, அப்போ பாருங்கள், dr/dt கண்டுபிடிச்சோம். அடுத்து d²r/dd² கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கோம் இருக்கான்னு பாருங்கள். இந்த இருக்கா, இதான கொஸ்டின்ஸு. dr/dt கண்டுபிடிச்சோம். அடுத்து d²r/dd² கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆன்சர் வர்றதுக்கு ரோவோட ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணனால உங்களுக்கு ரோ அந்த வேல்யூஸ் கிடச்சிருச்சுங்களா. ஓகே ரைட்டு, ப்ராப்ளம் ஓவர். இப்போ கொஸ்டின்ஸில் என்னென்னா, ஃபார் த பர்டிகுலர் எண், இது என்னன்றது என்ன செய்யலாம்னா ஸ்பெசிஃபிக் கேஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம். மேபி n = 1 இருக்கலாம், n = 2 இருக்கலாம். அப்படிலாம் இருக்கும்போது ரோ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா. இப்போ r பவர் n = a பவர் n காஸ் n டீட்டா. இந்த கர்வுக்கு ஜென்ரல் ஃபார்மேட்டில் நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ n = 1 இருக்குது. இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன, n = 2 இருக்குது உங்கள் கொஸ்டின்ஸில். இந்த கொஸ்டின்ஸில் n-க்கு பதிலாக 1, 2, 3ன்னு போடுறோம், இல்லை 1/2ன்னு போடுறோம். அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னவாக இருக்குன்றதை நம்ம டேரெக்டாக இங்கே கொடுத்துருப்போம் பாருங்கள். இங்கே இருக்கா ரோ. ஃபார் திஸ் ரோ புட்டிங் n = 2 we get Bernoulli's lamniscate. ஓகேங்களா. இந்த n-க்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா அதோட ஆன்சர் ரோஸ் ஈக்குவல் டு a² டிவைடட் பை 3r. இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு பேர் தான் பெர்னௌலிஸ் லாம்னிஸ்கேட்ன்றது. இப்போ நெக்ஸ்ட்டு n = -2. இந்த இடத்துல என்ன செய்றீங்க, n-க்கு பதிலாக -2 போடுங்க. அப்போ கிடைக்கிற ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு பேர் ரெக்டாங்குலர் ஹைபர்போலா. அதுதான் ரோஸ் ஈக்குவல் டு r³ டிவைடட் பை a². ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள், n-க்கு பதிலாக -2 போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு n = 1/2. அந்த இதில் பாருங்கள், அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, n = 1/2, n = -1/2, n = 1. எங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, இந்த இடத்துல ரோ. இந்த ரோவில் இங்கே ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரோட பேரெல்லாம் பாருங்கள். n = 1/2 போடும்போது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கார்டியாரி பேர் என்னது, ரோஸ் = 2/3√ar. அடுத்து n = -1/2 போட்டிங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னவாக இருக்குது, உங்களுக்கு பேரபோலாவாக கிடைக்கிது. அது ஃபார்மேட்டு ரோஸ் = 2 × r⁻³ டிவைடட் பை √a. அதே இது n = 1ன்னு போட்டிங்கன்னா சர்க்கிள்ஸ், அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது a/2 இருக்குது. ஓகேங்களா. இது இப்போ சப்போஸ் கொஸ்டின்ஸில் என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு r பவர் n a பவர் n காஸ் n டீட்டான்னு கேட்காம இப்படி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு r² a², அப்போ காஸ் 2 டீட்டான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டேரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் அஸ்யூஸ்வல் அதே ப்ரொசீஜரில் செய்யுங்க. n-க்கு பதிலாக இந்த இடத்துல 2 போட்டு செய்யுங்க. அதே n = 1/2 கொடுத்தா இந்த இடத்துல 1/2 போட்டு செய்யுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான்.